சூனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு சுலை, அதாவது ரியாத்தில் உள்ள சுலை பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் மதிய நேர தொழுகைக்காக போயிட்டுருக்கிறப்போ அந்த டயத்தில் அந்த நேரம் வந்துருச்சு, தொழுகைக்கான நேரம். ஆனால் கொஞ்சம் கடந்துருச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு. நான் உழு செஞ்சுட்டு பள்ளிக்கு போகிறப்போ அங்கே தொழுகை முடிஞ்சு மக்கள் வெளியாகிட்டுருக்குறாங்க. அப்போ நான் உள்ளே போகிறேன் தொழுகைக்காக. அப்போது சுற்றி முற்றி பார்க்குறேன், ஒரு 2 பேர் மட்டும் தொழுகைக்காக வராங்க. நான் அப்படியே நின்றுட்டு, நீ தொழுகை வை அப்படிங்கிறேன். உடனே அவர் என்னை விட வயசில் சிறியவர், அதனால் என்ன சொல்கிறாரு, இல்லை நீனே தொழுகை வை. அவர் அரபி, இல்லை நீனே தொழுகை வை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சரின்ட்டு நான் தலைவராண்டு அங்கே தொழுகை வைக்கிறேன். ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். தொழுகை முடிஞ்சு நான் அந்த தொழுகையை முடிச்சுட்டு திரும்பி உட்காடுறேன். உட்காந்து பார்க்க ஒரு 20-25 பேர் உட்காந்துருக்குறாங்க எனக்கு பின்னாடி. அத்தனை பேரும் அரபிகள் இருக்காங்க, இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷி, பல நாட்டு மக்கள் அங்கே வரிசையாக என்ன பின்பற்றி தொழுதுருக்குறாங்க. இது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பாக்கியம். ஒரு பள்ளிவாசலில் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம். நான் அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். நான் அந்தளவு மார்க்கமும் பெருசாக மதரசாவில் போய் நான் ஓதி ஒரு பெரிய ஒரு மௌலவி அப்படிங்கிற பட்டங்கள்லாம் பெறல. எல்லாம் கேள்வி ஞானத்தினால நான் பெற்றுக்கிட்டது. இந்த வேலைக்கு இங்கே வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரபு மொழியை நானே கற்றுக்கிட்டேன், நானே எழுத கற்றுக்கிட்டேன், ஓரளவு படிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். தொழுகை சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் நானே தான் எல்லாம் கற்றுக்கிட்டது சொந்தமாக. எந்த ஒரு மதரசாலையும் இப்போ நான் பட்டம் வாங்கலை. இங்கே நான் தொழுகைக்காக நிற்கும் போது யாருமே என்னை நீ தொழுகைக்கான ஒரு அத்தாரிட்டி காமி அப்படின்னு யாரும் கேட்கல. நானும் ஒரு முஸ்லீம், அவ்வளோதான். இதை நான் பெரியவன், நான் அப்படின்னு யாரும் இங்கே எந்த ஒரு சவுதியும் எந்த ஒரு எஜிப்சியனும் கேட்கல. அதான் பாருங்கள், இறைவனுடைய தூதர் சொல்கிறாங்க, அடியான் என் செல்வம் என்று கூறுகிறான். அவனுடைய செல்வங்களில் 3 மட்டுமே அவனுக்குரியதாகும். அவன் உண்டு கழித்ததும் அல்லது உடித்து கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்து கொண்டதும் தான் அவனுக்கு உரியவை. மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவை, மக்களுக்காக அவனை விட்டு செல்லக்கூடியவையும் ஆகும். முஸ்லீம் 5666. அதாவது என் செல்வம் அப்படின்னு மனிதன் கூறுறான்ல, அவனுடைய செல்வங்களில் 3 மட்டுமே அவனுக்கு உரியது. அவன் உண்டு கழித்தது, சாப்பிட்றான், அவன் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு ஹமாமுக்கு போகிறான், லெட்ரினுக்கு போகிறான், அவ்வளோதான். 2வது உடுத்து கிழித்தது, ட்ரெஸ்ஸு போடுறோம் பாருங்க, நம்ம ட்ரெஸ்ஸு உடுத்தி எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி பலதியால் போடுறோம்ல, அவ்வளோதான். டஸ்ட்பின்னில் போடுறோம்ல, அதுதான். அடுத்து கொடுத்து சேமித்து கொண்டதும் தான் அவனுக்கு உரியவை. அதாவது பிறருக்கு கொடுத்து ஒரு ஏழைகளுக்கு தானம் செய்கிறான், அதெல்லாம் அவனுக்கு சதக்கத்து ஜாரியாக சேரப்போகுது. அவனுடைய நன்மைகள் அனைத்தும் அவனுக்கு சேரப்போகுது. இதை தவிர வேறு எல்லாமே கைவிட்டு போக வேண்டியதுதான். மகன், நம்ம வீடு, மனைவி, சொத்து, சுகம் அத்தனையும் நம்ம இறந்து போனது பிறகு நம்மளை விட்டு போகக்கூடியது தான். நாம் செஞ்ச நன்மைகள் தான் நம்ம கூட வரப்போகுது. அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. அதே போல் நாம் அங்கே யாரும் தான் பெரியவன், தான் சின்னவன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தெல்லாம் இங்கே காமிக்கல. நபிகள் நாங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆப்பிரிக்க தலையை, அதாவது சுருண்ட தலைமுடியுடைய ஒரு ஆப்பிரிக்கன் உனக்கு தலைவனாக நின்று தொழுக வச்சாலும் அவனை பின்பற்றி நீ தொழு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ரசூலுல்லாஹ் அதாவது இறைவன் தூதர் நபிகள் நாயகம் போடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணுற அந்த முஸ்லீம்கள் வேறு வழி இல்லாமல், ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே உறுத்தலாம்,
நான் ஒரு ஹிந்தியை பின்பற்றி தொழுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அது இறைவன் கட்டளையிட்டான், நபிகள் கட்டளையிட்டாங்க. அதனால் அங்கே வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் அடித்து நொறுக்கப்படுகிறது, தீண்டாமை அடித்து நொறுக்கப்படுகிறது. எல்லோரும் ஆதமுடைய மகன் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து அங்கே செயல்படுத்தப்படுது.